ஓகே. ஸோ இந்த டாபிக் ஹெட்டிங் பாருங்கள், எஃப் பிளாக் எலமெண்ட். ரொம்ப சின்ன டாபிக் தான். பட் நீட்டில் நீங்கள் டி பிளாக்ல இப்போ ஒரு ஒரு 2 கொஷின் கேட்குறாங்கன்னா, ஸோ அதில் ஒரு கொஷின் எஃப் பிளாக்காக இருக்கும். ஸோ அவ்வளோ டி பிளாக்ல இப்போ இந்த பெரிய லெசனில் ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இந்த எஃப்ல சின்ன டாபிக் தான், ஒன்றுமே இல்லை. இந்த சின்ன டாப்பிக்லேருந்து ஒரு கொஷின் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? நல்லாவே கவனிங்க. ஒன்றும் பெரிய கான்செப்டில் எதுவுமே கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயம். இந்த 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 செஷன் இப்போ இந்த வீடியோ இதை ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இதே போதும். மறுபடியும் நீங்கள் தனியாக படிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். எஃப் பிளாக் எலமெண்ட். எஸ். இந்த ஹலோ, இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் பாருங்கள், இந்த எலமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் இந்த ஸ்டார்டிங் எலமெண்ட் லாந்தனம் டு லுட்டீஷியம். ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் லாந்தனம் அண்ட் செகண்ட் எலமெண்ட் சீரியம். ஸோ இந்த லாந்தனம் இந்த சீரியஸில் ஒரு சில கொஷினுக்கு வந்து நம்ம இந்த சீரியஸ் கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இப்போ லாந்தனம் இருக்குது, அடுத்து சீரியம். ஸோ சீரியம்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெர்சோடோனியம், நியோடினம். சரிங்களா? என்டி வந்து நியோடினம், ப்ரொமேத்தியம், பிஎம் வந்து ப்ரொமேத்தியம். சரிங்களா? நெக்ஸ்ட் எஸ்எம் சமோரியம், யூரோப்பியம், கடோலினியம், டெர்பியம் அண்ட் டிஸ்போசியம் சொல்லுவோம். டிஸ்போசியம், ஹால்மியம், எர்பியம் அண்டு தியூலியம், ஈட்டர்பியம், லுட்டீஷியம். ஸோ இது இந்த எலமெண்ட்ஸ். சார் இதில் ஒரு சில எலமெண்ட் எது சார் ஞாபகம் வச்சுக்குன்னா, இந்த லாந்தனம், சீரியம், ப்ரொமேத்தியம் அண்ட் எஸ்எம்முக்கு என்ன போகிற சொன்னால் சமோரியம். இந்த கடோலினியம் ஜிடி கடோலினியம் அண்ட் ஹெச்ஓ ஹால்மியம், இஆர் எர்பியம், ஈட்டர்பியம். இந்த ஒரு சில எலமெண்ட் மட்டும் அது என்ன ஆர்டரில் இருக்குது, யார் ஃபஸ்ட் இருக்கா, யார் அந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. ரைட். ஸோ இப்போ இந்த சீரியஸுக்கு நேம் என்ன சார்னா, இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இதுதான். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் யாருன்னா எல்ஏங்களா? எல்ஏவுக்கு என்ன பேர் சொன்னோன்னா லாந்தனம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ இந்த சீரியஸ்க்கு பேர் லாந்தனைடு சீரியஸ் அப்படின்னு பேர்ப்பா. லாந்தனைடு சீரியஸ். இந்த சீரியஸ்க்கு நேமே லாந்தனைடு சீரியஸ். ஆக்சுவலாக எப்படி சார் இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும்னா, இதில் இப்போ இந்த சீரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா F1 அப்படின்னு எலக்ட்ரான் இருக்கும். F1ன்னு. சரி சார், இவனுக்கே F1 இருக்குது, அப்புறம் F2, F3, F4 வரிசை F14 வரைக்கும் இருக்கும். சார் எனக்கு இந்த லாந்தனம்க்கு அப்போ என்ன சார் இருக்குன்னா, ஆக்சுவலாக ஒரிஜினலாக எல்ஏ வந்து டி பிளாக் எலமெண்ட். லாந்தனத்தோட லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே என்ட்ரு ஆகிருக்குன்னா டி ஆர்பிட்டாலில். சார் ஜென்ரலாக இந்த பிளாக் எலமெண்ட் அப்படிங்கிறது எப்படி பிரிப்போம்னா, ஒரு எலமெண்ட்டோட லாஸ்ட் எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டாலில் என்ட்ரு ஆகிருந்தால் அது எஸ் பிளாக் எலமெண்ட், பி ஆர்பிட்டாலில் என்ட்ரு ஆகிருந்தால் பி பிளாக் எலமெண்ட். அப்போ இந்த லாந்தனமுக்கு எனக்கு லாஸ்ட் எலக்ட்ரான் டியில் தானே சார் என்ட்ரு ஆகிருக்கு, இது டி பிளாக் எலமெண்ட் தானே அப்படின்னாலும், பட் இவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் பிளாக்கோட ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப க்ளோஸராக இருக்கிறதால இவனை எடுத்துங்க வச்சுருப்பாங்க. ஸோ அட்டாமிக் நம்பர் இவன் 57, இந்த எஃப் பிளாக் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இது 58, சீரியம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து 58, லுட்டீஷியம் வந்து 71. ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 58 to 71. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் சார் இந்த லாந்தனம் சீரியஸில் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். லாந்தனைடு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? இதில் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4, ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 பா, +3. இங்கே கவனிங்க. ஸோ காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் லாந்தனைடு +3. சார் இது பாருங்கள், அன்காமன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ 2+, 4+ கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்னென்னா சார், மேக்ஸிமம் மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா +3 இருக்கும். சார் ஒரு சில மெட்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா +4 இருக்கும், ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா +2 இருக்காங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரியம், சரிங்களா, இப்போ சீரியம், ப்ரொமேத்தியம், இந்த பெர்சடோமியம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவெல்லாம் +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் கூட போகிறான். சரிங்களா? அதேமாதிரி இந்த யூரோப்பியம், இட்ரபியம்லாம் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது, +2 இருக்குது. இது வந்து அன்காமன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இவங்களோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். இதுக்கான அப்படி இதை மட்டும் அப்படி நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் லாந்தனைடு காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 அன்காமன். ஓகே. நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ லாந்தனைடு ட்ரை பாசிட்டிவ் நேச்சரில் இருக்கப்போ சார் அது என்ன சார் ட்ரை பாசிட்டிவ்னா, இப்போ சீரியம் +3, ஸோ இப்போ லுட்டீஷியம் +3 அப்படின்னு +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கப்போ தட் இஸ் கால்டு ட்ரை பாசிட்டிவ் அயான். இந்த ட்ரை பாசிட்டிவில் இருக்கப்போ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ ட்ரை பாசிட்டிவில் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. நம்ம டி பிளாக் எலமெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலே பேராமேக்னெட்டிக் நேச்சர், அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் பேராமேக்னெட்டிக் நேச்சர்.
ரைட்டுங்களா? இது ட்ரை பாசிட்டிவ்க்கு. சார் இதுவே காமனாக லேந்தனம் டு லுட்டீஷியம் எடுக்கிறப்ப டயாமேக்னெட்டிக் எலமெண்ட்டாக இருக்கப்ப, அதாவது லேந்தனம் அண்ட் லுட்டீஷியம் அயான், அதாவது லேந்தனம் அண்ட் லுட்டீஷியம் டயாமேக்னெட்டிக். ஏன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் வருதுப்பா. ஸோ இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து 0ன்னு இருக்கும், லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு F14 இருக்கும். அப்போ கம்ப்ளீட்லி ஃபில்டுங்கிறப்ப எனக்கு எலக்ட்ரான் வராது, அப்போ டயாமேக்னெட்டிக். சார் இதில் இருக்க ஒரு 2 எக்ஸப்ஷன். இந்த நியோடினம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, நியோடினம் சரிங்களா, நம்ம ND அப்படின்னு கொடுத்துருப்போம் பாருங்கள் நியோடினம். இந்த நியோடினம் வந்து அட்டாமிக் நம்பர் 65, அட்டாமிக் நம்பர் 60. இவனோட கான்ஃபிகரேஷன் என்ன வரும்னா, ஸோ 6s2 4f4 வரும், F4ன்னு வரும். சார் இவன் பேராமேக்னெட்டிக் நேச்சர் ஒரு எலமெண்ட்டில். அதே மாதிரி சீரியம் 4+ இட்ரபியம் 3+ வந்து பார்த்தீங்கன்னா டயாமேக்னெட்டிக். இந்த 2 பேரும் டயாமேக்னெட்டிக் நேச்சர். ஏன்னா சார் அவங்ககிட்ட இருந்த அந்த 4 எலக்ட்ரானையுமே அன்பேர்ட் எலக்ட்ரானையுமே லாஸ் பண்ணிடுறான். அப்போ சீரியம் 4+ல் இருக்கிறப்ப, இட்ரபியம் 2+ல் இருக்கிறப்ப டயாமேக்னெட்டிக். ஸோ உங்களுக்கு ஒரு 4 எலமெண்ட் கொடுத்துட்டு, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் லேந்தனைடு டயாமேக்னெட்டிக் அப்படின்னு கேட்பான். ஸோ இப்போ இந்த 2 பேர் இருக்கானான்னு பாருங்கள். ஸோ சீரியம் 4+, இட்ரபியம் 3+. ஸோ இப்போ ட்ரை பாசிட்டிவ் நேச்சரில் பேராமேக்னெட்டிக், லேந்தனம் லுட்டீஷியம் இந்த 2 பேர் மட்டும். ஏன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் எலமெண்ட் டயாமேக்னெட்டிக், நியோடினம் பேராமேக்னெட்டிக். அண்ட் தென் இந்த சீரியம் 4+, இட்ரபியம் 2+, சீரியம் 4+ம் இட்ரபியம் 2+ டயாமேக்னெட்டிக்னு போட்டுக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட். சார் நெக்ஸ்ட் எவ்லாக் எலமெண்ட். இதில் அடுத்து நெக்ஸ்ட் கலர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க, கலர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஃபியூ எலமெண்ட்ஸ் வந்து கலர்டாகவும் இருக்கும். ஸோ கலரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் கலர்லெஸ் தான் லேந்தனைட். ஸோ அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது சரிங்களா. அப்போ அதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருந்து அது விசிபிள் லைட்லேருந்து அப்சர்வ் பண்ணுற எந்த எலமெண்ட்லாம் அப்சர்வ் பண்ணுறானோ அவன் மட்டும் கலரை ஃபார்ம் பண்ணுவான். ஸோ இந்த கலர் டிபெண்ட் அப்பான் த நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். அப்படி கலர் இருக்குன்னா கலர் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அன்பேர்ட் எலக்ட்ரானை டிபெண்ட் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட் சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ லேந்தனம் இருக்குது, சீரியம், லாஸ்ட்டில் இப்போ லுட்டீஷியம். சார் இவங்களோட +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட், +3 இப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். டு மூவ் த லெஃப்ட் டு ரைட், நான் லெஃப்ட் டு ரைட் இங்கே மூவ் பண்ணுறேன். ஸோ லேந்தனம், சீரியம் சரிங்களா, அப்படியே லேந்தனம், சீரியம், பெர்சரோமியம், நியோடினம், புரோமேத்தியம் அப்படியே மூவ் பண்ணி இங்கே லுட்டீஷியம் அப்படின்னு முடிக்கிறேன். சார் சைஸ் ஆஃப் ட்ரை பாசிட்டிவ் அயான் இஸ் கிராஜுவலி டிக்ரீசஸ். இவங்களோட சைஸ் என்னாகுன்னா கிராஜுவலாக எனக்கு டிக்ரீஸ் ஆகுது. தி ஸ்டெடி டிக்ரீசஸ் இஸ் கால்டு லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பேருப்பார். ரொம்ப எஃப் பிளாக் அப்படின்னாலே சார் எஃப் பிளாக்கில் வர்ற மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டிக்கு சார் மற்றவெல்லாம் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நம்ம சொல்கிறப்ப எல்லாம் சார் அதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்கணும், 90% ரீசன் என்னவாக இருக்கும்னா இந்த லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். இப்போ லேந்தனத்தோட பேசிக் நேச்சர் ஒரு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. த பேசிக் நேச்சர் டிக்ரீசஸ் லேந்தனம் டு லுட்டீஷியம், ஒய் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். பேசிக் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டி பெரும்பாலான ப்ராப்பர்ட்டிக்கு யார் ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்கன்னா அந்த லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். அப்போ இது மட்டும் நல்லா கவனிங்க, எவ்லாக்கு முடிஞ்சிருச்சு அவ்வளோதான். ஸோ எவ்லாக்கில் அப்போ வாட் இஸ் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன்? ஸோ டு மூவ் த லேந்தனம் டு லுட்டீஷியம், அதாவது லேந்தனம் ட்ரைபாசிட்டிவ் அயான், டு மூவ் த லேந்தனம் ட்ரைபாசிட்டிவ் டு லுட்டீஷியம் ட்ரைபாசிட்டிவ் அயான், த சைஸ் கிராஜுவலி டிக்ரீசஸ். எனக்கு இங்கே இவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னா நான் இங்கேருந்து மூவ் பண்ணுறப்ப எனக்கு கிராஜுவலி டிக்ரீசஸ். தி ஸ்டெடி டிக்ரீசஸ் இஸ் கால்டு இப்படி சைஸ் குறையிறதுக்கு பேர் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன். இப்போ ஏன் சார் சைஸ் குறையுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4f1 அப்படின்னு இருக்குது. ஸோ அதுக்கு நான் பக்கத்து எலமெண்ட்டுக்கு போனேன் அப்படின்னா, இப்போ இது யார் சார்னா சீரியம், சிஇக்கு வந்து 4f1 இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பிஆருக்கு, ஸோ பக்கத்தில் இருக்க பெர்சரோமியம் பார்த்தீங்க அப்படின்னா இவன் 4f2ன்னு இருப்பான். சார் அப்போ எஃப்ல வந்து எனக்கு ஒரு எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சார் ஜென்ரலாக ஒரு எஃப் ஆர்பிட்டாலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இப்போ இன்னொரு எலக்ட்ரான் அதே எஃப் ஆர்பிட்டாலில் வருதுன்னா, சார் எஃப் ஆர்பிட்டால் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் இன்னர் ஆர்பிட்டால். இன்னர் செல்லில் எலக்ட்ரான் அதிகமாகிறப்ப எலக்ட்ரான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு பேர் என்ன சார்? இந்த எலக்ட்ரான் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு பேர் தான் ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம், ஷீல்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்ன எஃபெக்ட் இருந்திருக்கும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கும், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். சார் அப்போ ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் a ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இது வந்து ஒரு ரிப்பல்சிவ் எஃபெக்ட். அப்போ இந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஸ்னால சைஸ் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும்.
அப்போ சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன அசியூம் பண்ணாங்கன்னா, எஃப் ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக சைஸ் பெருசாகும். அப்போ லாந்தரம் டு லுட்டீஷியம் வரைக்கும் நீங்கள் மூவ் பண்ணுறப்ப சைஸ் ஆஃப் லாந்தரைடு இன்க்ரீசஸ் அப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. பட் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்டலாக நீங்கள் சைஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஏன் சார் அப்போ இந்த எலக்ட்ரான் ரிப்பல்சன் என்ன ஆச்சு? அதுதான் லாந்தரைடு கான்ட்ராக்ஷனுக்கான ரீசன். அங்கே என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிங்க, என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 1/4 ஆஃப் எலக்ட்ரான் பை அனதர். அதாவது 4fல இருக்க ஒரு எலக்ட்ரானுக்கும் இன்னொரு எலக்ட்ரானுக்கு இடையில் எனக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா இம்பர்ஃபெக்டாக இருக்குது. அது பர்ஃபெக்டாக தன்னோட வேலையை செய்யலை. அவன் பர்ஃபெக்டாக ரிப்பல் பண்ணியிருந்தான் அப்படின்னா எனக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இவன் பர்ஃபெக்டாக பண்ணலை. சரி சார், அப்போ பர்ஃபெக்டாக பண்ணலைன்னா சைஸ் அதே சைஸ் மெயின்டைன் ஆகிருக்கலாமே, ஏன் குறைஞ்சிச்சு? இப்போ சீரியம்க்கு அட்டாமிக் நம்பர் 58, இவன் 59. இப்போ நான் அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். சார், ஒரு நம்பர் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ ஒரு எலக்ட்ரான் மட்டும் இன்க்ரீஸ் ஆகலை, உள்ளுக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் புரோட்டான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொன்னோம். பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன எஃபெக்ட் வரும்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு வரும்பா. எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ்னால் என்ன சார்? நியூக்ளியஸுக்கும் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு செல், செகண்ட் செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே எலக்ட்ரான் இருக்குது, இப்போ செகண்ட் செல் எலக்ட்ரான் இருக்குது. நியூக்ளியஸுக்கும் இந்த எலக்ட்ரானுக்கு இடையில் இருக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ். இதுதான் இஎஃப்எஃப். அதே எலக்ட்ரான் ரிப்பல்சனை வந்து ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னு சொன்னோம். இது எலக்ட்ரான் ரிப்பல்சன், இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போ ஒரு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப எனக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இம்பர்ஃபெக்ட் ஆயிடுச்சு, ஆனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கான். அப்போ டியூ டு த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ், இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ் தட் காசிங் த கான்ட்ராக்ஷன். இவன் தான் சைஸை குறைச்சிட்றான். சரிங்களா? சரி சார், இப்போ லாந்தரைடு கான்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொன்னோன்னா, டு மூவ் த லாந்தரம் டு லுட்டீஷியம் the size of tripositive ion decreases. The steady decreases is called லாந்தரைடு contraction. இதுக்கு என்ன சார் ரீசன் அப்படின்னா, due to the imperfect shielding of 1/4 of electron by another, due to the imperfect shielding of 1/4 of electron by another and to increase the atomic number 1 unit and also increases the effective nuclear charge. These effective nuclear charge causing the contraction. இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் தான் எனக்கு கான்ட்ராக்ஷன், இந்த கான்ட்ராக்ஷனுக்கு ரீசனாக இருக்குது. நெக்ஸ்ட் சார், ஃபஸ்ட்டு இந்த லாந்தரைடு கான்ட்ராக்ஷனால் இவங்களோட சைஸ் என்ன ஆகுது சார் அப்படின்னா, இப்போ தான் சொன்னோம் சைஸ் ஆஃப் லாந்தரைடு இஸ் டிக்ரீசஸ். எனக்கு சைஸ் குறைஞ்சிருது. எங்கேருந்து சார்? எங்கே? டு மூவ் த லாந்தரம் டு லுட்டீஷியம். நான் லாந்தரம் டு லுட்டீஷியம் மூவ் பண்ணேன்னா லாந்தரைடு கான்ட்ராக்ஷனால் த சைஸ் கிராஜுவலி டிக்ரீசஸ். அது அட்டாமிக் ரேடியை ஆர் அயானிக் ரேடியை டிக்ரீசஸ். And then second one, basic nature, basic property. So basic nature is also decreases. Lanthanum to lutetium decreases. சார், இதில் கொஸ்டின் எப்படி வரும் தெரியுங்களா? உங்களுக்கு இப்போ ஒரு 2 எலமெண்ட்டை கொடுத்துருவோம். நம்ம அங்கே பாருங்கள், இந்த என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இப்போ இதில் ஒரு 2 எலமெண்ட் யாருன்னா, இப்போ பிஎம் புரோமேத்தியம் அண்டு ஜிடி கடோலினியம் கொடுத்துட்டு, ஸோ விச் ஒன் ஸ்ட்ராங் பேஸ் அப்படின்னு கொடுப்போம். இதில் பேசிக் நேச்சர் யாருக்கு அதிகம்? அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, சார் இந்த சீரியஸில் இருக்க ஒரு சில எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கான்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பிஎம் இங்கே இருக்க ஃபஸ்ட் வருவானா, ஜிடி ஃபஸ்ட் வருவானா டவுட் வந்துச்சுன்னா இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியாது. அப்போ இந்த சீரியஸோட ஐடியா ஓரளவு நமக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் மூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணுறப்ப பேசிக் நேச்சர் டிக்ரீசஸ். அப்போ பிஎம், ஸோ புரோமேத்தியம் இஸ் அ ஸ்ட்ராங் பேஸ் கம்பேர் வித் கடோலினியம்னு ஆன்சர் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு சீரியஸாக ஓரளவு ஞாபகம் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட், ஸோ பேசிக் நேச்சர் டிக்ரீசஸ். அண்ட் தென் லாந்தரைடு கான்ட்ராக்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அரைஸ் ஆகும். ஏன்னா சார் இவங்க சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக குறையிறதால சார் இவங்களோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி இஸ் சிமிலர் ப்ராப்பர்ட்டி. யாருக்கு சார் சிமிலர் ப்ராப்பர்ட்டினா, இந்த டி பிளாக்ல இருக்க செகண்ட் ரோ அண்டு தேர்ட் ரோ எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியோட சிமிலராக இருக்கும்ப்பா. அதாவது டி பிளாக்ல இருக்க செகண்ட் அண்டு தேர்ட் ரோ ப்ராப்பர்ட்டிஸோட இவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும். அதில் ரிப்பீட்டாக ஒரு கொஸ்டின் ஒன்று கேட்டுகிட்டே இருப்பான். இந்த ஒரே நிமிஷம், நான் இந்த 1 மார்க் டிஸ்கஷனில் சொல்கிறேன் இருக்கு. இன்னும் வேறு என்ன சொல்லலாம்னா, பேசிக் நேச்சர் டிக்ரீசஸ், சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீசஸ் தான். அடுத்தது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி.
டிக்ரீசஸ். ஸோ அப்போ லேந்தனைடு கான்ட்ராக்ஷனால் பாருங்கள் மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகி தான் இருக்குது. சைஸ் டிக்ரீசஸ், பேசிக் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த எலமெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் என்னென்னா ரெடியூசிங் நேச்சர் இருக்குது. அந்த ரெடியூசிங் நேச்சர் எனக்கு இங்கே சீரியம்க்கு இருக்க அளவுக்கு லுட்டீஷியம்க்கு இருக்கிறது இல்லை. அப்போ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் எதுன்னு கேட்டால் அது சீரியம் தான் நம்ம சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி இஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். ஸோ இது லேந்தனைடு ஃபேமிலியில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இதில் இன்னொரு அடிஷனலாக ஒரு பாயிண்ட் நம்ம இந்த சீரியஸ் சொன்னோம் இல்லைங்களா அங்கே மேலே. சார் இந்த 15 லேந்தனைடுக்கு சேர்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாக 15 எலமெண்ட்ஸ் இருக்கும். இதில் இந்த பிஎம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த புரோமேத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டுப்பா. ஸோ சிந்தட்டிக் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ அப்போ மீதி இருக்க எலமெண்ட் எல்லாமே நான் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ஸோ லேந்தனைடோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி இதுதான் லேந்தனைடில். ஸோ இந்த புரோமேத்தியம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா புரோமேத்தியம் இஸ் எ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்னால என்ன சார்னா இட் வில் எமிட் த ஸ்பான்டேனியஸ்லி ஆல்ஃபா பீட்டா காமா ரேஸை வந்து எமிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ மீதி இருக்க எலமெண்ட்டுக்கெலாம் கிடையாது. இது லேந்தனைடுக்கு சொல்லலாம். சார் இப்போ இங்கே நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் அடுத்த ஃபேமிலி. இதுக்கு அடுத்து எஃப்லாக் அப்படின்னாலே லேந்தனைட், அதுக்கு அடுத்து வந்து ஆக்டினைடு. இது யார் சார்னா இப்போ ஆக்டினைடு ஏசியில் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஆக்டினைடு, அதுக்கு அடுத்தது தோரியம். இதான் ஃபஸ்ட் எலமெண்ட்டு தோரியம். சரிங்களா? ப்ளஸ் இதில் இன்னும் வேறு என்ன எலமெண்ட்டு சார் இம்பார்ட்டன் அப்படின்னா யுரேனியம் ஒரு முக்கியமான எலமெண்ட் இருக்குது. யுரேனியம் அண்டு நெப்டீனியம், ஸோ ஃப்ளூட்டோனியம். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டில் வந்து லாரன்சியம். மினிமம் இந்த எலமெண்ட்டையாவது ஞாபகம் வச்சுக்கோங்க, லாரன்சியம். ஸோ லாரன்சியம் வந்து எல்ஆர். ஸோ இப்போ இது எல்லாமே பாருங்கள் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். யுரேனியம், நெப்டியூனியம், ஃப்ளூட்டோனியம், தோரியம், இது எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். மினிமம் இந்த எலமெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சார் அட்டாமிக் நம்பர் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடியும் சார்னா தோரியம் வந்து 90ல் ஸ்டார்ட் பண்ணி எனக்கு இங்கே லாரன்சியம் வந்து பார்த்திங்கன்னா 103ல் முடியும். ஸோ 90லேருந்து லாரன்சியம். சார் இப்போ இந்த சீரியஸில் மேக்ஸிமம் ஆல் த எலமெண்ட் ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இங்கே எல்லாருமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? சரி சார், இப்போ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி சார் இருப்பாங்க? ஆக்டினமும் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். சார் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா +7 வரைக்கும் கூட போகிறோம். மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. சார் அதே யுரேனியம் வந்து பார்த்தீங்கன்னா +6ல் இருக்குது. யுரேனியம் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஹையஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் யுரேனியம் 1 மார்க்கில் கேட்பான். ஸோ யுரேனியம் வந்து ஹையஸ்ட் ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுனா +6. ஏன்னா +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் அன்ஸ்டேபிள். இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் இப்போ சொல்கிற பாயிண்ட் அப்படி நோட் பண்ணிட்டு வாங்க. மேக்ஸிமம் எல்லா எலமெண்ட்டுமே ரேடியோ ஆக்டிவ் நேச்சர் இருக்குது. சார் நம்ம லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அங்கே சொன்னோம் இல்லைங்களா? லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அங்கே ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அப்போ +3 காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், +7 +6 +4 +5 இதெல்லாம் அன்காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் சொல்லலாம். அன்காமன். நெக்ஸ்ட் சார் லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? அந்த டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 1/4 of electron by anotherன்னு அதே மாதிரி டியூ டு த இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங் ஆஃப் 1/5 of electron by another. ஸோ 5ல் இருக்க ஒரு எலக்ட்ரானுக்கு இடையில் இங்கேயும் அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் இருந்திருக்கணும், ஆனால் இங்கேயும் இல்லை. அப்போ இதுக்கு என்ன சார் பேருன்னா ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன். ஸோ இதெல்லாம் சேம் அங்கே சொன்ன அதே டெஃபினேஷன், ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன். தட் இஸ் கால்ட் ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன். ஸோ ஆக்டினைடு கான்ட்ராக்ஷனால் என்ன சார் ஆகும்? சைஸ் டிக்ரீஸ் ஆகும், பேசிக் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகும், ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி டிக்ரீசஸ். காமன் அங்கே என்ன சொன்னமோ அதே தான் சேம். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்போ ஜென்ரலாகவே எவ்லாக்ல அன்பேர்ட் எலக்ட்ரான் இதில் இருக்குது. அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதால பேராமேக்னெட்டிக் நேச்சர், கேட்டயான்ஸாக இருக்கப்போ, பாசிட்டிவ் சார்ஜில் இருக்கப்போ. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த கலர்டு லேந்தனைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ எலமெண்ட் மட்டும் தான் கலர்டு. இங்கே மேக்ஸிமம் எல்லா எலமெண்ட்டுமே கலர்டாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ லேந்தனைடு ஆக்டினைடு அப்படின்னாலே இந்த கான்ட்ராக்ஷன், லேந்தனைடு கான்ட்ராக்ஷன் அண்ட் ஆக்டினைடு கான்ட்ராக்ஷன் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அதில் இருக்க என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை டிபெண்ட் பண்ணி கொஷின் கேட்கலாம், ரேடியோ ஆக்டிவ் நேச்சரை பேஸ் பண்ணி கேட்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதும். அதே மாதிரி இதில் ஒரு சில யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தோரியம் இருக்குது இல்லைங்களா? ஸோ தோரியம் இஸ் யூஸ்டு இன் அட்டாமிக் ரியாக்டர் ஃபார் ஃபியூவல். தோரியம் அட்டாமிக் ரியாக்டர் ஃபார் ஃபியூவலில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு தோரியம் யூஸ் பண்ணுறாங்க. சார் யுரேனியம் வந்து இஸ் எ ஃபியூவல் ஃபார் நியூக்ளியர் பவர் பிளான்ட்.
ஃப்ளூட்டோனியம் இஸ் எ ஃபியூவல் ஃபார் இதுவும் அட்டாமிக் ரியாக்டரில் ஆட்டம் பாம் ப்ரிப்பரேஷனில் ஃப்ளூட்டோனியம் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த சொன்ன கான்செப்ட் இதை மட்டும் நல்லா பாருங்கள். மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் உங்களுக்கு கொஷின் வரும். இந்த சொன்ன கான்செப்ட் நல்லா தரமாக பார்த்தீங்கன்னா போதும். மேக்ஸிமம் இதுக்குள்ளே கொஷின் வந்துடும். ஸோ எவ்வளோக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அப்படியே ஒரு தடவை அந்த கொஷின் வைஸ் நல்லா ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே போதும். ஓகே.